உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். கடைசியாக அது நடந்தே விட்டது. எது? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விட்டது. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டார். பதவியேற்பு விழாவில் முதல் நாளிலேயே, அந்த முதல் நிகழ்விலேயே பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. வழமையாக தமிழ்நாடு அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது வழக்கம். நிகழ்ச்சியின் இறுதியில் இந்திய தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவுறும். ஆனால் இப்போது இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் திடீரென்று ஓர் சுற்றறிக்கையை அனுப்பியிருப்பதாகவும் அதை ஆளுநர் வலியுறுத்தினார் என்று வந்தே மாதரம் என்கிற அந்த தேசிய பாடல் பாடப்பட்டு, பிறகு தேசிய கீதமான ஜனகணமன பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது எந்த அறிகுறிகளை காட்டுகிறது என்பது எல்லோருக்கும் தெளிவாக புரிகிறது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் இறையாண்மையை காக்க வேண்டிய பொறுப்போடு அதற்கு மறுப்போ அல்லது சரியான காரணங்களை சொல்லி தமிழ்தாய் வாழ்த்தை பாடியிருக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக இருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எல்லோரும் இந்த 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்திற்கு அது தவறான அணுகுமுறை, அது தொடர்ந்து நடக்கக்கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் இது வெறும் கருத்தாக, ஒரு எதிர்வினையாக மட்டும் இருக்கக்கூடாது. புதியவராக அரசியலுக்கு வந்து புதியவராக ஆட்சி பொறுப்புக்கு மிக துரிதமாகவே மிக விரைவாகவே வந்திருக்கின்ற திரு விஜய் அவர்களுக்கு இது தொடக்கமாகத்தான் இருக்கிறது என்பது இப்போது புரிந்திருக்கிறது. நாம் நாட்டின் உரிமையை காப்பதற்காக, மாநில உரிமையை காப்பதற்காக இவர்கள் நீண்ட காலமாக சுயாட்சி, மாநில சுயாட்சி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எந்த தன்னுரிமையும் காக்கவில்லை. ஆனால் நமக்கு இருக்கிற சவால்களில் முகாமையானது, முதன்மையானது மாநிலத்தின் உரிமையை காப்பது என்கிற அடிப்படை உரிமை. அதை காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டு அரசின் கடமை. அந்த பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிலில் நீண்ட நெடுங்காலமாக, குறிப்பாக இளம் வயது முதலே ஒரு தொழில் திளைத்து வளர்ந்தவர்களுக்கு அந்த தொழில் அவருடைய குணாதிசயத்தையே மாற்றி வடிவமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதில் சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம், மறுப்பு இருக்கலாம். ஆனால் தொழில் ஒரு மனிதனின் குணத்தை வடிவமைக்கிறதா என்றால் வடிவமைக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இறுதியாக நடித்த ஜனநாயகன் உட்பட இந்த படங்களெல்லாம் கதாநாயகனாக நடித்து இன்றைக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்னும் அந்த நடிப்பு துறையின் பாதிப்பில் இருந்து வெளிப்படவில்லை, வெளியேறவில்லை, முற்றிலுமாக உடனடியாக மாறவில்லை என்பதை அவருடைய பதவியேற்பு விழாவில் அவர் நிகழ்த்திய உரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு கண்ணுக்கு முன்னால் அவருடைய படங்களில் வந்த வில்லன்கள் திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் தெரி எனும் திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருப்பார். இது போன்ற இன்னும் பல திரைப்படங்களில் மிக பலமான வில்லன்களை எதிர்த்து கதாநாயகனாக இருந்த விஜய் அவர்கள் பேசிய வசனம் உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். அப்போது மிக அழகாக, மிக அருமையாக நடித்த அந்த வெளிப்பாடுகளை அவர் இன்னமும் மேடையில் அந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசுவது போலவே பதவியேற்பு விழாவிலும் பேசினார் என்பதை எல்லோரும் பார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கரூர் துயர் நிகழ்வில் அவர் 3 நாள் கழித்து வெளியிட்ட காணொளியில் எப்படி சிஎம் சார் என்று பேசினாரோ அதே போலவே இவர் மேடையில் பதவியேற்பு நிகழ்வில் அந்த அவருடைய உரையில் பேசியது எல்லோருக்கும், இன்னும் அவர் நடிகராகத்தான் இருக்கிறார், இவர் முதல்வராக தொடர்வாரா அல்லது முதல்வராக நடிப்பாரா என்ற ஐயத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற முதல்வராக ஒரு இயல்பு நிலையிலிருந்து, இந்த மரபிலிருந்து, ஆட்சி மரபிலிருந்து ஒவ்வொன்றையும் அணுக வேண்டும். அவர் குறிப்பிட்டு பேசியதில் வரவேற்கத்தக்கதாக இருப்பது எதுவென்றால், ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் என்று சொன்னது மிக முக்கியமானதுதான்.
பவர் சென்டர்கள் என்பது எப்போதுமே மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. நான் பவர் சென்டர், இன்னொருவர் பவர் சென்டராக இருக்க முடியாது என்பது நல்ல அறிவிப்பாக இருந்தாலும் கூட நானும் அதிகார மையம் அல்ல, மக்கள்தான் அதிகாரத்திற்கு உரியவர்கள் என்ற புரிதலோடு அவர் அரசையும் ஆட்சியையும் அணுக வேண்டும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக விருப்பமாக இருக்கிறது. இனி வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஆடி பார்ப்போம், ஒரு ஆட்டம் போடலாம் என்று யாரும் நினைத்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பது பாராட்டுக்குரிய அம்சமாக இருந்தாலும் கூட அது உள்ளுக்குள் அந்த கட்சி கட்டமைப்புக்குள் என்னவெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, ஆட்சி அமைப்பில் இவருடைய அமைச்சரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில என்ன மாதிரியான போக்கை உருவாக்க போகிறது என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதற்காக நாடு காத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏன் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது என்று அதற்கு விளக்கமாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். அது ஆளுநர் சொன்னார், அது இனிமே நிகழாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ நாம் இதற்கெல்லாம் தயாராகவில்லை என்பதை அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறார்கள். ஆட்சி என்பது அமைச்சர் என்பவர், முதலமைச்சர் என்பவர் எதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு முதல் நாளிலேயே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய புரிதலாகவும் இருக்கிறது. அந்த மேடையிலேயே, அந்த நிகழ்விலேயே அவர் புதிதாக இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒன்று, தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் எல்லோருக்கும் 200 அலகு, அதாவது யூனிட் என்று சொல்லப்படுகின்ற 200 அலகு இலவச மின்சாரம், ஏற்கனவே 100 அலகு மின்சாரம், 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருந்ததை மாற்றி 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தரப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது அது 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும், பெரும்பாலான மக்கள், அதாவது சிற்றூர்களில், கிராமங்களில் அவர்கள் 200 யூனிட்டுக்கு மேல் அதிகமாக பயன்படுத்துபவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இவர்கள் நகரத்தையும் மாநகரத்தையும் கணக்கில் வைத்து இப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்ற கருதுகோளும் பேசப்படுகிறது. எப்படியாகினும் ஏற்கனவே மின்சார வாரியம் மிகுந்த நட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்டு கொண்டிருந்த 100 யூனிட் மின்சாரத்திற்கே ஆண்டுக்கு 11,000 கோடி மானியத்தை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு வழங்கி கொண்டிருந்தது. இப்போது 200 யூனிட் இலவச மின்சாரம் என்றால் 2 மடங்காக இவர்கள் தர வேண்டி இருக்கும் மின்சார வாரியத்திற்கு எனும் போது அந்த இழப்பை இவர்கள் எப்படி ஈடு செய்வார்கள்? இப்போது அறிவித்திருக்கிற திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், ஏற்கனவே அந்த மேடையிலேயே, அந்த நாளிலேயே ஓர் வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறேன், எது இருக்கிறது எது இல்லை, எது நல்ல நிலையில் இருக்கிறது எது எந்த நிலையில் இருக்கிறது என்று உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும் என்றெல்லாம் பேசிய அதே முதலமைச்சர் அவர்கள், ஆனால் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் நாடு இருக்கிறது என்று பேசிய முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கஜானாவை துடைத்து வழித்து எடுத்து சென்று விட்டார்கள், என்னெல்லாம் இருக்கிறது இல்லை என்று பார்க்க வேண்டும் என்று பேசிய முதலமைச்சர் அவர்கள், ஆனால் இந்த 200 யூனிட் மின்சாரத்தை தருவேன் என்று எதன் அடிப்படையில் சொன்னார்? அதே நிகழ்வில் நான் சாத்தியமில்லாததை பேச மாட்டேன், சாத்தியமானதை மட்டும்தான் பேசுவேன் என்று சொன்னார். அதுவே ஒரு அபத்தமான பேச்சு, அபத்தமான போக்கு. சாத்தியப்படுத்துவதை செய்வதற்கு ஒரு முதலமைச்சர் எதற்கு? சாத்தியம் இல்லாதது என்று ஒன்று இருக்கிறதா? சாத்தியம் என்றால் என்ன? உங்களுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ற ஒரு அளவு இருக்கலாம். அதுதான் சாத்தியம் என்றால் ஒரு அரசு எதற்கு, ஒரு ஆட்சி எதற்கு என்ற கேள்வி இயல்பாகவே எழும். மக்களால் சாத்தியப்படுத்த முடியாததை, மக்களுக்கான தேவையை, நாட்டிற்கு தேவையை, நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையை, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையை, நாட்டின் மக்களின் நலனுக்கும் பலனுக்குமான தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அரசு. திட்டங்களை எல்லாம் இவர்கள் நீண்ட காலமாக சாதனைகள் என்று சொல்லி வந்தார்கள். அதை பார்த்து அரசியலுக்கு வந்திருக்கிற, அல்லது அதற்கு முன்பு கூட அது குறித்தெல்லாம் சிந்திக்காமல் இந்த திராவிட மாடல், இந்த திராவிட கட்சிகளின் செயல்பாடுகளை பார்த்து அரசியலுக்கு வந்ததனால்தான் அவருக்கு இந்த விளைவோ என்று எல்லோருக்கும் கேள்வி எழுகிறது. எது சாதனை, எது திட்டம் என்கிற புரிதல் இருந்திருந்தால் நான் இதை செய்வேன், இதை செய்ய முடியாது என்று நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருக்க வேண்டும். நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது என்பது உங்களுக்கு பதவி ஏற்கும் போது மட்டும்தான் தெரியுமா? அதற்கு முன்பு தெரியாதா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை அறிவித்த போதிலிருந்து நீங்கள் எதை கவனித்து வந்தீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. நாடு எப்போதுமே இப்படியான நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது. நாட்டின் நிதி வருவாய் பெருக்குவதற்கான வழிகளை இவர்கள் யாரும் உருவாக்கவில்லை. சாராயத்தை விற்றுதான் 50,000 கோடி அந்த வருவாயை கொண்டு இவர்கள் ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில இருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அப்படியெனில் நீங்கள் 2,500 ரூபாய் தருவேன் என்றும் 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கு தருவேன் என்றும், வீட்டிற்கு, திருமணத்திற்கு தாய்மாமன் சீர், அண்ணன் சீர்,
என்றெல்லாம் இலவசமாக தருவேன் என்று இத்தனை இலவச அறிவிப்புகளை அளித்தது, மக்களுக்கு வாரி வாரி வாக்குறுதிகளை தந்தது, அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் முடியாது என்று சிந்திக்காமலே ஏதேனும் பொய்களை, கோயபிள்ஸ் பொய் என்று சொல்வார்களே, அதுபோல எல்லா பொய்களையும் சொல்லி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட்டால் போதும் என்பதற்காக சொல்லப்பட்டதா? இன்னும் கூடுதலாக இந்தியாவிலேயே யாரும் சொல்லாத, எல்லாருக்கும் வீட்டிற்கு ஒரு இருசக்கர வாகனம், ஒரு மகிழுந்து, அதாவது காரும் தருவேன் பைக்கும் தருவேன் என்றெல்லாம் எதை வைத்து சொன்னீர்கள்? 10 லட்சம் கோடி கடன் இருப்பது அப்போது உங்களுக்கு தெரியாதா? இவை சாத்தியமற்ற ஒன்று என்று அப்போது தெரியாதா? சாத்தியமானதை மட்டும்தான் பேசுவேன் என்று பதவியேற்ற அன்றைக்கு பேசுகிற நீங்கள் இவையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா முடியாதா என்று தெரியாமலே ஏன் அந்த வாக்குறுதிகளை அளித்தீர்கள்? அப்போது எல்லா கட்சிகளையும் போல ஏற்கனவே ஆண்ட கட்சிகளை குறை சொல்லி இவர்கள் கொள்கை எதிரி, இவர்கள் அரசியல் எதிரி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு சாத்தியமில்லாததை நாங்கள் பேச மாட்டோம் என்றால், நீங்கள் பேசியது எல்லாமே சாத்தியமான ஒன்றுதானா? அப்போது அதை எப்போது சாத்தியப்படுத்துவீர்கள்? இப்போது 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட், இதற்கே இந்த நாடு, இந்த நிர்வாகம், இந்த அரசு எதிர்கொள்ள போகிற நெருக்கடி எவ்வளவு என்று உங்களுக்கு மெல்ல மெல்ல புரியும். மின்சாரத்துறையை சேர்ந்தவர்களே இது வாய்ப்பில்லை, இது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி சிறுபிள்ளைத்தனமாக, விளையாட்டுத்தனமாக ஒவ்வொரு அறிவிப்பையும் செய்துவிட்டு பிறகு நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று வருந்துவதற்கு பேர் நல்ல நிர்வாகமாக இருக்க முடியாது. அதே போலவே வந்தே மாதரம் சிக்கலிலும் பாருங்கள், ஒரே முறை அது முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். இதுவரை இல்லாத வழமையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஓர் சுற்றறிக்கையை கொடுத்தார். அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அர்லேக்கர் சொன்னார் என்பதற்காக நீங்கள் அந்த மேடையிலேயே அவசரமாக வந்தே மாதரத்தை ஒழிக்க செய்யும் போதே உங்களுக்கு உணர்ந்திருக்க வேண்டும். இது தமிழர் நிலத்தில், தமிழ்நாட்டில் எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் கணித்திருக்க வேண்டும். இந்த மண்ணில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் கைக்கு ஆட்சி போனாலும், ஆட்சிகள் போகலாம், ஆனால் மொழியின் மீது தமிழர்கள் கொண்டிருக்கிற பற்று ஒருபோதும் மங்காது. அதை எந்த கவர்ச்சியும் மங்க வைத்து விட முடியாது. எனவே இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் முன்கூட்டி உணர்ந்திருக்க வேண்டும். வந்தே மாதரம் பாடுவது என்பது அது 1870 முதல் இந்த இந்திய நாட்டிலே இருக்கின்ற ஒன்று. அது தேசிய பாடலாக எப்போது 1950ஆம் ஆண்டுதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. உண்மையாகவே அது தேசியத்திற்காக எழுதப்பட்ட பாடலா என்றால் இல்லை. பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்கிறவர் தன்னுடைய ஆனந்த கீதம் என்கிற நாவலில் அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அது இந்தியாவில் இருந்த விளிம்பு நிலை மக்களால் தெருக்களில் பாடப்பட்ட பாடல் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அது என்ன பாடல்? வந்தே மாதரம் என்பது தேசப்பற்று மிக்க பாடலா, விடுதலை பாடலா என்றால் இந்தியாவில் என்ன வளங்கள் எல்லாம் இருக்கிறது என்று விளக்குகிற ஒரு பாடல். அதே போலவே தான் ஜாரே ஜஹான் சே அச்சா என்று கவிஞர் முகமது இக்பால் அவர்களின் பாடலும் தேசிய பாடலாக 1950 முதலே பாடப்பட்டு வருகிறது. ஏன் அப்போது அதை நாம் பாட முடியாதா? இங்கே நீங்கள் இந்திய ஒற்றுமை, இந்திய இறையாண்மை என்று முதலமைச்சராக இருந்து இந்திய ஒன்றியத்தின் கீழ் இருக்கின்ற மாநிலம் என்பதால், அதற்கு ஆட்சி பொறுப்பேற்றவர் என்பதனால் அதை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்றால், உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிற அறிவிப்பை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் முதன்மையாக பாடப்பட வேண்டும், அடுத்ததுதான் பிறகு எல்லாம் என்கிற முடிவை நீங்கள் எப்போது அவர்களுக்கு வலிமையாக உணர்த்த போகிறீர்கள்? இது தொடரக்கூடாத ஒன்று என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று எல்லோரும் இப்போது நம்புகிறார்கள். நீங்கள் நம்முடைய பாரதி, நம்மால் என்ன சொல்றான்? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற அதே வந்தே மாதர பாடலுக்கு மிக அருமையான பாடலை எழுதியவன் எமது பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அப்போது மாநில தாயை தான் முதலில் வணங்க வேண்டும், அதற்கு பிறகு இவர்கள் சொல்லுகிற தேசிய கீதத்தை அது அரசுக்காக, அரசு விழா என்பதால் இறுதியிலே பாடியிருக்கலாம். அப்போது இது போன்ற சிக்கல்கள் மெல்ல மெல்ல உங்களை நோக்கி வரும். இது குறித்த எல்லா புரிதல்களும் உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. அப்போ ஆட்சியாளராக மாறிய பின்பு பிரகாஷ்ராஜை நினைத்து, திரு மகேந்திரன் அவர்களை நினைத்து, உங்களுடைய படங்களில் நடித்த பல்வேறு வில்லன்களை நினைத்து பேசுவது போல பேசிக் கொண்டிருக்காமல், கதாநாயகனாக மட்டுமே சிந்திக்காமல், தரையில் கால் ஊன்றி நிற்கின்ற, மக்களோடு மக்களாக நிற்கின்ற முதலமைச்சராக சிந்தித்து, பர்ஃபார்மன்ஸ் என்பதை த கவர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்றுதான் நாம் இனி சிந்திக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்களை இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதலோடு இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு பாராட்டுக்குரிய ஒன்றாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், திருச்சியிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அங்கிருக்கிற போக்கிலிகளை, அதாவது
அதை பொதுவான சொல்லிலே ரவுடிகள் என்று சொல்வார்கள். 300க்கு மேற்பட்டவர்களை திரட்டி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முன்னெடுப்பு மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதே போல பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பேசப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கதுதான். இது போல இவையெல்லாம் அறிவிப்பாக இல்லாமல் மிக முக்கியமாக நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இது ஒரு நல்லாட்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இந்திய அரசு அல்லது இந்திய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, RSS போன்ற அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போகிற அழுத்தங்கள், நீங்கள் கூட்டணியிலே சேர்த்திருக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற அழுத்தங்கள், இவை எல்லாவற்றையும் மீறி உங்கள் கட்சிக்குள் ஏற்படுத்த போகிற இவர்களால் ஏற்பட போகிற குழப்பங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் கையாண்டு நீங்கள் சரியான நிர்வாகத்தை தருவதற்கு நீங்கள் அரசியலை உன்னிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்சி நிர்வாகத்தை உன்னிப்பாக அரசு அதிகாரிகள் வழிகாட்டுதலின்படி இல்லாமல் நீங்கள் சொன்னது போல இங்க நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படி கூட மக்களுடைய அதிகாரத்தில் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் உங்களுடைய ஆர்வத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் அதை செயல்படுத்த முயற்சி செய்தால் மிக முக்கியமானதாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போது அளித்த வாக்குறுதிகளுக்கும் இப்போது செயல்படுத்த முனையும் போது இருக்கின்ற முயற்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக எல்லாராலும் பேசப்படுகிறது. அது எங்கே தொடங்கியது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், திராவிடமும் தமிழ் தேசியமும் எமது இரு கண்கள் என்று சொன்னார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் தமிழ் தேசியம் ஒரு கண்ணாக இருந்திருக்கமே, ஆனால் காங்கிரசின் ஆதரவை ஏற்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐயுறவை தந்திருக்க வேண்டும். காங்கிரசின் ஆதரவு எமக்கு தேவையில்லை என்று சொல்லியிருப்பதற்கான முடிவை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் என்பது அனைத்து தேசிய இனங்களுக்குமான எதிரான கட்சி. காங்கிரஸ் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியாவை ஆளுகின்ற கட்சிகள், இந்திய தேசிய கட்சிகள் தேசிய இனங்களுக்கான உரிமையை தொடர்ந்து மறுத்து வருகின்றன. இந்தியா நீண்ட நெடுங்காலமாக தேசிய இனங்களுக்கான சிறைக்கூடமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இங்கு உருவாக்கப்பட்ட சமஸ்தானங்கள், 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் அதிகாரத்தின் மீது, அடக்குமுறையின் மீது கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்தியா. இந்த வந்தே மாதரம் கூட 1870 மக்களால் பாடப்பட்ட பாடல். இந்திய விடுதலைக்கு பிறகு அந்த நேரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எல்லா சமஸ்தானங்களையும் பேசி அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்கினார்கள். அதற்கு முன்பாக இந்தியா என்ற பெயர் வைத்தவன் ஆங்கிலேயன். அவன் அவர்கள் இதை சந்தையாக பயன்படுத்துவதற்காக இந்த இந்தியா என்ற ஒற்றை நிறுவனமாக உருவாக்கினார்கள். அதற்கு முன்பு இது 56 புராதன தேசங்களாக இருந்ததற்கான அனைத்து சான்றுகளும் இருக்கின்றன. பிறகு மாகாணங்களாக மாறின, பிறகு சமஸ்தானங்களாக மாறின, அதன் பிறகு மொழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. இப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு, பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், பல்வேறு வழிபாடுகள் கொண்ட பல்வேறு தேசிய இன மக்கள் கூடி வாழுகின்ற ஒரு பெருந்தேசமாக இது உருவாக்கப்பட்டது எனும்போது, ஒற்றை பாடல் தேசிய பாடல், ஒற்றை கீதம் தேசிய கீதம். கீதம் என்றால் அது வடமொழியிலே அதுவும் பாடல் தான், தேசிய பாடல் என்றால் அதுவும் பாடல் தான். தேசிய கீதம் என்ற அது ஜனகணமன பாடலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், அதற்காக எழுதப்படவில்லை. அதுவும் கூட என்ன சொல்கிறது, இந்தியாவில் என்னெல்லாம் இருக்கிறது, இங்கே இது இருக்கிறது, அங்கே அது இருக்கிறது என்ற பாடல் அது. அதனால அது ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது, அதை தேசிய கீதமாக நம்ம பின்பற்றி வருகிறோம். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து என்று இங்கே சொல்லப்பட்ட பாடல் எதற்கான பாடல்? தமிழ்நாட்டை, தமிழர் நிலத்தை, அதிலும் கூட திராவிடம் என்றெல்லாம் சேர்ந்துதான் வரும். அதிலேயுமே சிக்கல் இருக்கிறது. அதில் இருந்த பல உண்மைகள் மறைக்கப்பட்டது. அதே போலவே வந்தே மாதரம் பாடலில் 4 பத்திகள் இருந்தன, 2 பத்திகள் தான் பாடப்பட்டன. இப்போது மீண்டும் 4 பத்திகளை பாட வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் அன்றைக்கு நிகழ்விலே நீங்கள் ஒழிக்க செய்திருக்கிறீர்கள். இதை ஏன் இங்கே மீண்டும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது என்றால், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதற்கும் செயல்பாட்டுக்கும் முரண் தொடங்கி இருக்கிறது. அதே போலவே தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் என்று சொன்ன விஜய் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தார். நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவிக்கிறார். அவர் தமிழ் தேசியத்தில் அவர் உண்மையாகவே ஈடுபாடு கொண்டு, அக்கறை கொண்டு, தமிழர் என்றால் என்ன, தமிழினம் என்றால் என்ன, தமிழர்களின் தொன்மை மிக்க வரலாறு என்ன, தமிழ் தேசிய கோட்பாடு என்றால் என்ன, இதுதான் உலகளாவிய அளவில் மொழி அடிப்படையில் இனங்கள் பிரிக்கப்பட்டு அந்த இனங்கள் வாழுகின்ற நாடுகளாக உருவாக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் மொழி அடிப்படையிலான பெயர்கள் அமைந்து ஒரு தேசங்கள் எங்கும் கட்டப்பட்டிருக்கிறது என்ற புரிதலோடு தமிழ் தேசியம் எமக்கு ஒரு கண் என்று சொல்லியிருந்தால் உங்களுடைய அரசியல் முடிவுகள் கூட மாறி இருக்க வேண்டும். திராவிடம் ஒரு கண் என்று சொன்ன நீங்கள்
ஐயா ஈவேரா அவர்களின் சமாதிக்கு சென்று அவர் மூட நம்பிக்கை என்று சொன்ன அந்த மலர் வைத்து வழிபடுவது, கடவுளை வழிபடாதே, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்று சொன்ன ஐயா ராமசாமி அவர்களை நீங்கள் மலர் வைத்து வணங்குகிறீர்கள், அவரை வணங்கி நிற்கிறீர்கள். அவர் சொன்னது மனிதனை நின கடவுளை மற என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். அதே போலவே நீங்கள் அவரையும் கடவுளாக வழிபடுகிறீர்கள். அப்போ திராவிடம் ஒரு கண் என்று சொன்ன போது அதற்காக நீங்கள் ஐயா ஈவேரா சமாதிக்கு சென்றீர்கள். ஆனால் அப்போது ஐயா கி வீரமணி அவர்கள் உங்களுடன் உடன் வருகிறார். அவர் எந்த அரசு அமைந்தாலும் உடன் இருப்பார். அவர் மிக விரைவிலே உங்களுக்கு சமூக நீதி காத்த வீரர் என்று பட்டம் தந்தாலும் அது ஒன்றும் அதிர்ச்சியான விடயமாக இருக்க போவதில்லை. அது அவருக்கு இயல்பு, யாராக இருந்தாலும். ஏனென்றால் பெரியார் ஐயா அவர்கள் திரட்டிய சொத்துக்களை, தமிழர்கள் பெரியாருக்கு கொடுத்த சொத்துக்களை எல்லாம் காக்கின்றதற்காக தன்னுடைய பெயரில் ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரஸ்டை அமைத்து ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் ஏகபோக உரிமையாளராக இருக்கின்ற ஐயா வீரமணி அவர்கள் அதை காப்பதற்காக எந்த ஆட்சி அமைந்தாலும் உடனடியாக வந்து சேர்ந்து விடுவார். அதற்காக வீச வேண்டிய சாமரங்களை எடுத்துக்கொண்டு வந்து விடுவது அவர் வழக்கம். அப்படி உங்களை முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் கூட உங்களோடு வந்து நிற்கிறார். அவரை சந்திக்கிறீர்கள். திராவிடம் ஒரு கண் என்று சொன்னதனால், தமிழ் தேசியம் ஒரு கண் என்று சொன்னீர்களே, அப்போது யாரை சந்தித்தீர்கள்? நீங்கள் இதுவரை யாரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள்? இந்த மண்ணில் தானே தமிழ் தேசிய கோட்பாடு. அப்போ தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரண்டு கண்கள் என்று சொன்னது அங்கே எழுகின்ற அந்த எழுச்சியை, அந்த வாக்குகளை நீங்கள் சேகரிப்பதற்காக மட்டும்தானா? இப்படி எல்லாமே வாக்குக்காகத்தான் சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்களா என்ற ஐயமும் எழுகிறது. எனவே இப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு கொண்ட எத்தனையோ அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் மக்கள் பார்த்து விட்டார்கள். அப்போதே உங்களுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. அதே போலவே இதற்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் போலவே நீங்களும் சொல்லொன்று செயல் ஒன்று என்று செயல்பட்டால் நீங்கள் அந்த மக்களின் எதிர்வினையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிற புரிதலோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சொல்லையும் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அணுக வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.